ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ராஜி கௌதமன். சம்மர் தொடங்கிடுச்சுன்னு தாங்க சொல்லணும். எத்தனை பேர் ரோஜா செடியை இன்னும் வெயிலில் வச்சுருக்கீங்கன்னு முதல்ல கமெண்ட்டில் சொல்லிடுங்க. பல பேர் ரோஜா செடியை 8 மணி நேரம் வெயில் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜூன் மாதம் மழை தொடங்குச்சு பார்த்தீங்களா, அதில் வச்சுருந்துருப்போம். பல கிளைகள் விட்டு புதிய தளிர்கள் விட்டு நிறைய முட்டுக்கள்லாம் வந்திருக்கும் மழையில். ஆனா இப்ப பாருங்க, சென்னையில 30 டிகிரி வெயில் கொளுத்துதுங்க. இந்த 30 டிகிரி வெயில்ல ரோஜா செடி தாங்கும் அப்படின்னு சொன்னால் கூட 8 மணி நேரம் கஷ்டம்தாங்க. இந்த சீசன் தொடக்கத்துல ஜூன் மாசம் தொடங்குச்சு பார்த்தீங்களா, ஆடிப்பட்டம் அப்படின்னு நான் சொல்லுவேன். அந்த ஆடிப்பட்டம் முன்னாடி தான் கத்திரி வெயில் கடந்திருக்கும். இந்த வருஷத்துல நான் சொல்றேன். அந்த கத்திரி வெயில் கடந்ததுக்கு அப்புறம் நிறைய ரோஜா செடியை நம்ம மிஸ் பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் ரோஜா மேல உள்ள அதிகப்படியான ஆசைனால நிறைய ரோஸ் செடி நம்ம வாங்கி வச்சதுண்டு. அதுல திருப்பியும் மே மாசம் வரப்போகுது பார்த்தீங்களா, அப்ப எது எது நம்ம கூட இருக்கு, எது எது போக போகுதுன்னு நம்மளுக்கே தெரியாது. ஸோ நம்ம பண்ண வேண்டிய சில விஷயங்களை பண்றது மூலியமா இதே மாதிரி ரோஜா செடிகள் வெயில் காலத்துலயும் பூத்துக்கிட்டே இருக்குங்க. இது ஒரு 7 டே ரோஸ்லயே இதழ்கள் மஞ்சளா இருக்கும், அந்த மாதிரி ஒரு வெரைட்டி. அதே இது பாருங்க, இதுக்கும் அதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. இந்த ரோஜா செடியை பொறுத்த வரைக்கும் தெருவில் ஒரு ஆள் என்கிட்ட 200 ரூபான்னு வித்தாருன்னு நினைக்கிறேன் இந்த தொட்டியை. இதை நான் ஒரு பெயிண்ட் பக்கெட்ல தான் வச்சிருக்கேன். இந்த 7 டே ரோஸையும் பெயிண்ட் பக்கெட்ல தான் வச்சிருக்கேன். ஸோ இது ரொம்ப நாள் நம்ம கூட வளர்ந்து வரும் அப்படிங்கிற நம்பிக்கையில நம்ம ஒரு பெரிய தொட்டியில வச்சிருக்கோங்க. இது பாருங்க, கிளை உடைஞ்சிருச்சு இப்படியே தப்பி தவறி. ஸோ இந்த 7 டே ரோஸ் தான் எல்லாரும் யூஸ்வலா வளர்க்குறது. இது அந்த ஆளு என்கிட்ட 200 ரூபான்னு கொடுத்தாரு. ஒரு நல்ல செடி தான் இது. நிறைய மொட்டுக்கள் ஜூன் மாசமா எப்பயோ வாங்கினதா என்னன்னு தெரியல எனக்கு. ரொம்ப நாள் பூத்துதுங்க. அது கட்டிங்ஸே போடலாம் போல இருக்கு, அவ்வளோ சூப்பரா பூத்துது. இதுக்கு பக்கத்துலயே ஒரு ஒயிட் ரோஸ், இது 40 ரூபாய்க்கு வாங்கினது. இதுவும் நல்லாவே பூக்குது. ஆனா இந்த மொட்டுக்கள்லாம் பாருங்களேன், உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மொட்டுக்கள்லாம் ஏன் இப்படி கருகுதுன்னு சொல்லுங்க. இதை பாருங்க, இந்த ரோஜா செடியில கூட இதுல ஒரு ரெட் ரோஸ், அப்புறமா ஒரு கிரீம் ரோஸ் நாங்க வாங்கி வச்சோம். இது பாருங்க, 2 இருக்கு. 40 ரூபா 40 ரூபான்னு வாங்கினது தான். ஆக்சுவலி இது ஏன் இப்படி கருகுது அப்படின்னா, ஒரு புதிய தளிர்கள் மொட்டுக்கள் வருது பார்த்தீங்களா, அப்ப நம்ம தண்ணி ஊத்திக்கிட்டே இருக்கணும். ஸோ தண்ணி ஊத்த ஆட்கள் இல்லாத போது அந்த வேருக்கு தண்ணி தேவை பார்த்தீங்களா, அப்ப தண்ணி இல்லாத போறதுனாலதான் என் தோட்டத்துல கருகிறதா நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் இங்க இருந்து அந்த சொந்த ஊருக்கு சில சமயம் போயிடுவேன் 4 நாள். அப்போ இதுக்கு மொட்டுக்கள் உருவாகும், அது வளர்றதுக்கு தண்ணி தேவையில்ல. ஸோ அது இல்லாததுனாலதான் இப்படி ஆகுதுன்னு நான் நினைக்கிறேன். இந்த ஒயிட் ரோஸை பொறுத்த வரைக்கும் நல்ல பப்பரப்பான் இருக்க வெயில்ல இருந்ததுங்க. அதனால இது மேல இருந்து கீழே கருகிக்கிட்டே வந்தது. அப்புறமா நான் பயந்து போயிட்டு நேற்று தான் எடுத்துட்டு ஷெட்டு பக்கத்துல வச்சேன். அதாவது மணி இப்போ ஒரு மத்தியானம் 12 மணின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 1 மணிக்கெல்லாம் இங்க நிழல் வந்துடும். அதனால நான் எல்லா ரோஜா செடியுமே 4 மணி நேரம் சன்லைட் போதும்னு சொல்லிட்டு கொண்டு மத்தியான நிழல் வர மாதிரி வச்சிருக்கேன். இந்த கொடி ரோஸை பத்தி ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க, இது ஒரு பெரிய பாட்டில் வைக்கணுமா, அப்பதான் தொடர்ந்து நிறைய மொட்டுக்கள் வந்துக்கிட்டே இருக்கும். அப்படி இல்லைன்னா இதை நிலத்துல வைக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. அது என்னவோ உண்மைதான். இதுல எத்தனை கிளைகள் வந்துச்சு பாருங்க, 1 2 5 6 கிளைகள் வந்திருக்குங்க. 6 கிளைகளிலையும் பூ பூத்துது இந்த கொடி ரோஸை. நான் ஒரு க்ரோ பேக்ல தான் வச்சிருக்கேன், 12 x 12 இன்ச்சு சைஸ் க்ரோ பேக்ல. மாத்திலாம் ரோஸை கொடி ரோஸை
மாற்றி வைக்கணும்னா ரொம்ப கஷ்டங்க. ஒரே கிளை உடச்சிக்கும், முள் நம்ம மேலே குத்தும். இந்த மாதிரி ஒரு 7 டே ரோஸ் அளவாக வளருது அப்படின்னா ஈஸியாக மாற்றலாம். இந்த கொடி ரோஸ்லாம் மாற்றணும்னா க்ரோ பேக் கிழிச்சிட்டு தான் மாற்றணும், அப்படியே தூக்கி இன்னொரு தொட்டியில் வைக்கணும். ஸோ நீங்களும் முதலாவதா வெயிலில் வச்சிருக்க எல்லா ரோஜா செடியும் எடுத்து மத்தியானத்துக்கு மேலே நிழல் வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி வச்சிருங்க. அப்போதான் ரோஜாக்கள்லாம் நல்ல ஒரு வளர்ச்சியாக இருக்கும். இது பாருங்க, ஈவினிங் சன்செட் மார்னிங் சன்ரைஸ் மாதிரி ஒரு ரோஸ். இதை நான் நிறைய தடவை காமிச்சிருப்பேன். இது எவ்வளோ உயரமாக போகுது பாருங்களேன். என்கிட்ட இருக்க ரோஜா செடி எல்லாமே அதாவது தன்மைக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப புதுசாக உயரமாக சூப்பராக வளர்ந்துட்டு இருக்கு. காரணம் வந்து ஊர்ல இருந்து நான் கொண்டுட்டு வருவேன் மாட்டுச்சாணம். ஒரு வயசானவர் எடுத்துட்டு வந்து கொடுப்பாரு. அந்த மாட்டுச்சாணத்தை வந்து நான் பெரிய ட்ரம்மில் போட்டு மக்க விடுவேன். அது உதிரி உதிரியாகி மண்புழு ரேஞ்சுக்கு வந்துடும். அப்புறமா நான் அந்த ரோஜா செடிகளுக்கு வந்து கொடுப்பேன். இதை ஏன் இப்போ சொல்கிறேன் அப்படின்னா, நர்சரியில் போய் மாட்டுச்சாணம் வாங்கினா கூட அங்கே வேலை செய்கிறவங்க சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன், எறும்பு, மரவெட்டை, கண்ணா பின்னான்னு பல பூச்சி இதெல்லாம் வராத இருக்க மேலாக்க ஸ்ப்ரேயர் மூலயமா மருந்துகள் தெளிப்பாங்க அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். இது ஒரு பிங்க் ரோஸ் பாருங்க, எப்படி 3 கிளை கிட்டத்தட்ட 2 அடிக்கு மேல போயிருக்கு. இதுல கூட அந்த மொட்டுக்கருகள் வந்திருக்கு பாருங்க. காரணம் நான் 4 நாள் தண்ணி ஊத்தாம இருக்கிறது தான். ரோஸ் பொறுத்த வரைக்கும் விட்டு விட்டு தண்ணி ஊத்தாதீங்க. காலையில ஒரு தடவை, சாயந்தரம் ஒரு தடவை தண்ணி ஊத்திக்கிட்டே இருக்கணும். அதே மாதிரி காலையில ஒரு தடவை, சாயந்தரம் ஒரு தடவை. இந்த மார்ச் தொடக்கத்துல முன்னாடி நான் இந்த வீடியோ பதிவிடுறேன். ஒரு ஜூன் எண்டு வரைக்கும் அந்த வேலையை நம்ம பார்க்கலாம். ஆனா சென்னை பொறுத்த வரைக்கும் ஜூன் ஃபர்ஸ்ட் வீக்கே வந்து செமையான மழை பெய்யும். விட்டு விட்டு பெய்யும்னு சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். போன வருஷமும் அந்த மாதிரி தான். ஸோ இந்த ரோஜா செடியெல்லாம் நம்ம காப்பாற்றி கொண்டு போகணும்னு நான் நினைக்கிறேன். சிலர் ஊர்ல கிளைமேட் சூப்பரா இருக்குங்க. ஊட்டி மாதிரி கிளைமேட், பெங்களூர் மாதிரி கிளைமேட். அவங்களாம் வருஷக்கணக்காக ரோஜா செடியை வளர்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இதுவும் அந்த மொட்டுக்கருகள் தான். அந்த மொட்டுக்கருகள்ல வந்து எத்தனை மொட்டு வந்திருக்க வேண்டியது பாருங்க. 1 2 3 மொட்டு, 4 மொட்டு ஒரே கொத்தா வந்திருக்க வேண்டியது. இது பாருங்க, இதே மாதிரி பூ தான் அது. ஸோ இந்த பூ தான் அந்த மாதிரி வந்திருக்க வேண்டியது. அந்த பூ உருவானப்போ நான் வந்து ஒழுங்கா தண்ணி ஊற்றிருக்க மாட்டேன். நம்ம ஒருவேளை சாப்பிடலனாலே நம்மளுக்கு வந்து பிபி லோ ஆயிடும். ஸோ அந்த மாதிரி தான் இந்த செடிகளும். நல்லா தெரியுது. ஊருக்கு போகும்போது நான் வாட்டர் கேன்லாம் கமத்திட்டு தான் போவேன். யாருக்கிட்டையாவது ஹெல்ப்பும் கேட்பேன் தண்ணி ஊற்ற சொல்லி. ஆனாலும் இந்த வெயிலுக்கு இந்த ரோஜா செடி வந்து தாங்க மாட்டேங்குது. இதெல்லாம் ஒரு அபார வளர்ச்சின்னு தாங்க சொல்லணும். 40 ரூபாய்க்கு சீசன் தொடக்கத்துல வாங்கி எப்படி செம்மையா வந்து இவ்வளோ சூப்பரா வந்து பூக்குது பாருங்களேன். அதனாலதான் வந்து நான் சொல்றேன். அதே மாதிரி இது ஒரு 7 டே ரோஸ். இது அந்த செல்வா நர்சரின்னு பனையூர்ல கொடுத்தது. அந்த மாதிரி ஒரு குச்சி வச்சுதான் கொடுத்தது. வேறு குச்சை வச்சு கொடுத்தது. இதுல இருந்து நான் வளர்த்துருக்கேன் பாருங்க. இதுல 4 மொட்டுக்கள் வரும்னு நினைக்கிறேன். இந்த பாருங்க, இங்க இருந்து 4 பிரியுது. ஸோ இதுவும் அந்த மஞ்சள் கலர் வெரைட்டி தான். இது பல்லாவரம் சந்தையில லாஸ்டா நான் போனப்ப வாங்கின மூக்குத்தி ரோஸோ ஏதோ சொன்னாங்களா. 2 பட்டன் ரோஸையும் நான் ஒரே பக்கெட்ல வச்சிருக்கேன். இதுல இருந்து ஒரு புதிய கிளை வருது. இது பட்டன் ரோஸ்லயே ஒரு குட்டி வெரைட்டி போல இருக்குங்க, தெரியாத வாங்கிட்டேன். இதுலயும் அந்த மொட்டுக்கருகள் இருக்கு. சில சமயம் இந்த ஊர்ல இருந்து மாட்டு சாணம் எடுத்துட்டு வரோம் பார்த்தீங்களா, அது என்ன பண்ணுது, காண்டாமிருக வண்டு வந்து முட்டை போட்டு வைக்குது. நம்ம ரோஜா செடியை மாத்தி வைக்கும் போது பார்த்தா 7-8 காண்டாமிருக வண்டோட புழுக்கள் இருக்கு. ஸோ அப்ப நம்மளுக்கு வந்து பயமா இருக்கு. இந்த புழுக்கள் இருக்கும்போது கூட இந்த மாதிரி மொட்டுக்கருகள் எல்லாமே வந்து வரும். இருந்தாலும் தளிர்கள் நல்லா தானே வருது, அதனால நம்ம மேலதான் தப்பு அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். இது ஒரு ரோஜாவே கொத்து கொத்தா பூக்குங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி மார்னிங் சன்ரைஸ் ஈவினிங் சன்செட். எத்தனை மொட்டு இருக்கு பாருங்க. ஒரு இடத்துலயே வந்து 3 6 7 8 9 10 இருக்கு. ஸோ இந்த மாதிரி புதிய புதிய தளிர்கள் வருது பார்த்தீங்களா. இது வந்து கொஞ்சம் வெயில்ல தான் இருக்கு. ஏன்னா உள்ள வந்து இடமே இல்லைன்னு தான் சொல்லணும். அந்த மாதிரி இருக்கு. நிறைய செடிகள் வந்து டிசம்பர் அந்த மாதிரிலாம் கிடக்கு. அதனால இது வெளியே இருக்கு. இது ஒரு டேவிட் ஆஸ்டின் கலர்ல பூக்கக்கூடிய ரோஸ். இதுலயும் தளிர்கள் வருது பாருங்க. அதனால உரங்கள் வந்து நீங்க இயற்கை உரம் கொடுங்க. இங்க முருங்கை மரம் இருந்தது, அதோட நிழல்ல இது இருக்கலாமேன்னு இங்க நான் வந்து வச்சிருக்கேன். வீட்டிலேயே செய்யற கம்போஸ்ட் கொடுக்கலாம், சாம்பலை மக்க வச்சு கொடுக்கலாம்.
வீட்டில் இருக்க கஞ்சி தண்ணி உரங்கள், காஃபி பவுடர் ஒரு வாரம் டீ தூளை ஊற வச்சு கொடுக்கறது, இந்த மாதிரி கொடுக்கறதன் மூலியமா ரோஜாக்கள் நல்லா பூக்குங்க, செமையா பூக்கும். அப்படியே பார்த்தா இந்த பக்கம் ஒரு 7 டே ரோஸ் இருக்கு. அங்கங்க வச்சிருக்கேன் பாருங்க. ரோஜாவை எல்லாம் ஒன்னா வச்சா நல்லா தான் இருக்கும். ஆனா என்ன சொல்றது, தூக்கி தூக்கி மாத்தி வைக்க முடியாது, அந்த மாதிரி ஒரு நிலைமை. இது பாருங்க, சூப்பரா இருக்கு இந்த கலரு. இதுவும் அந்த செல்வாஸ் நர்சரியில வாங்கினது தான். நான் ஒரு தட்டு வச்சு ரோஜா செடி எல்லாம் கீழே வச்சிருப்பேன். ஏன் அப்படின்னா தண்ணி தட்டுல இருக்கும், செடிக்கு போயிட்டே இருக்கும். அப்படி இருந்து அந்த மொட்டுக்கரைகள்லாம் வருதுன்னா எவ்வளோ கஷ்டகாலம் பாருங்க. ஸோ இங்கே ஒரு ஒயிட் ரோஸ். இது பல்லாவரம் சந்தையில் வாங்கின 40 ரூபா ரோஸ் தான். இதில் மொட்டுக்கள்லாம் வருது பாருங்க. ஒரு குச்சியோட அவங்க கொடுப்பாங்க. நம்ம வந்து அதை மாற்றி மாற்றி வச்சு மாட்டுச்சாணம் போட்டு வளர்க்குறது தான். இது வந்து என்னோட பையன் மாற்றி வச்சாரு. ஒரு நர்சரி இருக்கு ஈசிஆர்ல, பவானி நர்சரின்னு. அந்த நர்சரியை வந்து மூடிட்டாங்க. ஈசிஆர் முழுக்க 2 பக்கமும் 6 வழிச்சாலை போடுறாங்கங்க. அதனால ஓரத்துல இருந்த எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க. அதுல இருந்த நர்சரியும் நிறைய அடி வாங்கிடுச்சுன்னு தான் சொல்லணும். இது பாருங்க, இந்த ரோஸு சக்கர்ஸ் மட்டுமே வந்துட்டு இருக்கு. இதை எங்க கட் பண்றதுன்னு எனக்கு தெரியல. சக்கர்ஸை கட் பண்ணா திருப்பி சக்கர்ஸ் வருது. சரி, ஓகே, பார்க்கலான்னு நான் வச்சிருக்கேன். எதுக்கு அவசரப்பட்டு நம்ம கட் பண்ணுவானே அப்படின்னு. ஸோ என்கிட்ட இருக்க ரோஸ் முடிய போகுது. கடைசியா ஒரு எல்லோ, இதோட பேரல் பாருங்களேன், இந்த மாதிரி ஒரு ப்ளூ கலர் பேரல். இது ரொம்ப நாளா இருக்கு. அதாவது இந்த சீசன் தொடங்கினப்போ ஆடி மாசம் முன்னாடி வாங்கினது தான் ஒரு ஹோல்சேல் நர்சரியில. இது கூட நான் ஒரு வெள்ளை ரோஜாவும் வச்சிருந்தேன். பட் வந்து அது இறந்துடுச்சு. மேபி 2 செடியை ஒரே தொட்டியில வைக்கிறதுனால நான் வளர்றேன் நீ வளர்றேன்னு போட்டுட்டு ஏதாவது ஒன்று போயிடும் போல இருக்கு. ஸோ இந்த சம்மர்ல ரோஜா செடியை பார்த்து வளருங்க, நல்ல உரங்கள் கொடுங்க, இயற்கையா இருக்க உரங்களை கொடுங்க. அதே மாதிரி கோடை மழை இல்லாத ஊர்ல ஸ்ப்ரே பாட்டில் நம்ம வச்சிருப்போம் பார்த்தீங்களா, அந்த ஸ்ப்ரே பாட்டில் மூலியமா தண்ணி அவசியம் ஸ்ப்ரே பண்ணுங்க. ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது ஸ்ப்ரே பண்ணுங்க. ஏன்னா மழை ஃபீலிங்ஸ் ரோஜாக்கு கொடுத்தாதான் ரோஜா தலையும். முடிஞ்சா ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை ஆலோவேராவை நல்லா கட் பண்ணி வேர் பக்கம் போடுங்க. உங்க ரோஜா செடி என்னோட ரோஜா செடி மாதிரியே அழகா பூக்கும். அதை பறிச்சு நீங்க சந்தோஷமா யூஸ் பண்ண முடியும். நிறைய கலர்ஸ் வளர்க்க எனக்கு ஆசை தான். பட் சம்மர் வந்து தொடங்கிட்டதுனால நான் இதோட நிறுத்திக்கிறேன். எந்த ரோஜாவும் இல்லைனாலும் 7 டே ரோஸையாவது கொண்டுட்டு போகணும் அடுத்த சீசனுக்குன்னு எனக்கு ஆசை. மொத்தம் 4 இருக்கு பாருங்க என்கிட்ட 7 டே ரோஸ். இங்க ஒன்று இருக்கு, அங்க ஒன்று காமிச்சேன், ஒன்று இருக்கு, இன்னொன்று அந்த தக்காளி செடிக்கிட்ட இருக்கு. ஒன்று வந்து ஒருத்தவங்க விரும்பி என்கிட்ட வாங்கிட்டு போயிட்டாங்க. இன்னொன்று ஒரு சப்ஸ்கிரைபர் அனுப்ப சொல்லியிருக்காங்க, அனுப்பணும். ஸோ ஒரே ரோஜா செடியில மற்ற ரோஜா பூக்குதோ இல்லையோ, இந்த 7 டே ரோஸ் 6 பூத்து இருக்கு பாருங்க. அப்ப இது ஒருத்தர் தானே. இங்க பாருங்க, இதோட சேர்த்து சொல்றேன் நான், 6 ரோஜா பூத்து இருக்கு 50 ரூபாய்க்கு வாங்கினதுல. ஸோ 7 டே ரோஸ் விருப்பம் இருந்தா வளர்க்குறவங்க கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களை நான் இன்னும் ஒரு அழகான ரோஜா பதிவில் வந்து சந்திக்கிறேன். முக்கியமா சம்மர்ல எப்படி உரம் கொடுக்கலான்னு சொல்றேன். மறக்காம பெல் ஐக்கான் ஆல்ல போடுங்க, அப்பதான் நோட்டிபிகேஷன் வரும். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.